பாருங்க, பிதா எப்படிப்பட்ட அன்புள்ளவர்ன்றதை இந்த இடத்துல நீங்கள் கவனித்து பாருங்கள். உலகத்தின் தோற்றத்திற்கு முன் என்ன செஞ்சாராம்? கிறிஸ்துவுக்குள் நம்மை அவர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கும் உலக தோற்றத்திற்கு முன்னே. அப்படின்னா என்ன அர்த்தங்க? கவனிங்க, அந்த அன்பு என்னன்றத, எல்லை இல்லைன்றத அந்த அன்பில் நாம் பார்க்கிறோம். அவர் நம்மை தகுதியாக்குகிறார். தகுதி இல்லாத நம்மை, பாவத்தில் இருந்த நம்மை, தீமையில் இருந்த நம்மை, இந்த உலகத்துக்குள்ளே மரித்து நம்ம வாழ்க்கை ஒன்றில்லாம போயிருக்கணும். ஆனா தேவனுடைய அன்பு, அந்த பிதாவின் அன்பு என்ன செய்தது? நம்மை தெரிந்து கொண்டு, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, 6ஆம் வசனம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, யாரு? பிதாவுடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி, அப்படின்னா பிள்ளையாய், அவருடைய பிதாவுடைய பிள்ளையாய், பிதானா அப்பா, அவருடைய பிள்ளைகளாகும்படி நம்மை முன் குறித்திருக்கிறார். அதான் அந்த அன்பு என்னதென்று பார்க்க முடியும். அவருடைய அடிமை அல்ல, அவருடைய வேலைக்காரர்களாய் கர்த்தர் நம்மை முன் குறிக்கலங்க. அந்த அன்பை நம்ம கவனிக்கணும். இந்த இடத்துல பிதாவுடைய அன்பு எவ்வளவு மேன்மை உள்ளது. அவர் தாழ்மையில் இருந்த நம்மை தூக்கி எடுத்து, கவனிங்கள், அவருடைய புத்திரராகும்படி, அவருடைய நன்மைக்கு நாம், அதாவது சுதந்திரவாளியாகும்படி, அவருடைய எல்லாவற்றுக்கும் நாம் என்ன செய்ய முடியும்? தகுதியுள்ளவர்களாகும்படி அவருடைய பிள்ளைகளாய் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரா? நம்மை முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு, பிதாவுடைய அன்பு, அது விலையேற பெற்றது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்கிற நாம், நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? ஆண்டவரே, எதையாவது தந்து என் வாழ்க்கை கொஞ்சம் உயர்த்துங்க, எதையாவது செய்யுங்க. இந்த இளைய குமாரனை போலதான் நாம் என்ன செய்வோம்? அவர்கிட்ட கெஞ்சி எதையாவது பெறலாம், அவரிடத்துல எதையாவது கொஞ்சம் பெற்றுக்கொள்ளலான்ற அந்த எதையாவது கொஞ்சம் பெற்று கொஞ்சமாவது வாழ்ந்து முடிக்கலான்னு வந்தான் அந்த இளைய குமாரன். ஆனா தகப்பன் அப்படி நினைக்கல. தகப்பன் அவனை குறித்து மேலான ஒரு திட்டம் வைத்திருந்தார், ஒரு உயர்வை தந்தார். அது என்னதுங்க? அவன் போனதை விட வந்த உடனே அவனுடைய உயர்வு இன்னும் மேலே ஏறி போச்சு. அவனுடைய உயர்வை இன்னும் மேன்மையாய் வைத்தார். இதிலிருந்து நாம் கண்டுகொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, பிதாவிடத்தில் நாம் சேரும் பொழுதெல்லாம் நம்மை உயர்த்துகிற ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிதாவிடத்தில் நாம் நெருங்க நமக்கு உயர்வும் மேன்மையும், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களும் அதிகமாய் வரும் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆகவே முதலாவது பிதாவுடைய பண்பு என்னதுங்க? The loving father. அவர் அன்பு உள்ள பிதாவாய் இருக்கிறார்.